வேலூர் மாவட்டம் காட்பாடியில் 40 சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்ற கொள்ளையர்கள் 7 பேர் போலீசில் சிக்கினர். வீடு புகுந்து கைவரிசை காட்டியவர்கள் 5 நாட்களுக்கு பின் போலீசில் பிடிபட்டது எப்படி? திருமண வீட்டில் நகை திருட்டில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் 5 நாட்களில் போலீசில் பிடிபட்டுள்ளனர். கேஸ் கட்டிங் மூலம் கதவை உடைத்து கைவரிசை காட்டி வந்தவர்களுக்கு போலீசார் ட்விஸ்ட் வைத்துள்ளனர். அலறவிட்ட திருடர்களை அசால்ட்டாக தூக்கிய சம்பவத்தில் நடந்தது என்ன? வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த மேட்டுக்குளம் பகுதியில் வசித்து வருபவர் ராஜா. இவர் தனது வீட்டின் அருகிலேயே பலசரக்கு கடை வைத்து நடத்தி வருகிறார். இவருக்கு 2 மகள்கள் உள்ள நிலையில் ஒரு மகளுக்கு திருமணமாகிவிட்டது. 2வது மகளுக்கு திருமண நிச்சயதார்த்தம் செய்த நிலையில் அவருக்காக நகைகள் வாங்கி வீட்டில் வைத்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி திருமணத்திற்காக உடைகள் வாங்குவதற்காக சென்னைக்கு சென்றுள்ளனர். மறுநாள் அதிகாலை வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டை கேஸ் கட்டிங் மூலம் கட் செய்து கதவு திறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயினர். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் பூட்டு உடைக்கப்பட்டு அதிலிருந்து 40 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1/2 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டு இருந்ததை பார்த்து நொறுங்கி போனார்கள். விரைந்து வந்த போலீசார் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வீட்டை ஆய்வு செய்தனர். மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு செய்து விசாரணையை தொடங்கினர். திருமண வீடு என்பதை முன்கூட்டியே கணித்து ஆட்கள் இல்லாத நேரம் பார்த்து கைவரிசை காட்டியது உறுதியானது. கேஸ் கட்டிங் உள்ளிட்ட உபகரணங்களை பயன்படுத்தி திட்டமிட்டு கணித்த நேரத்தில் திருட்டில் ஈடுபட்டிருந்ததால் திருடர்கள் உள்ளூர்காரர்களாகவே இருக்க வாய்ப்பு அதிகம் என்பதை உணர்ந்தனர். போலீசார் திட்டமிட்டபடி கொள்ளையில் ஈடுபட்டது வேலூரைச் சேர்ந்த பாரதி மற்றும் தியாகராஜன் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களுடன் திருவண்ணாமலையைச் சேர்ந்த வெங்கடேசன் மற்றும் சேலத்தைச் சேர்ந்த சரவணன் ஆகிய 4 பேரும் சேர்ந்து இந்த மெகா திருட்டில் ஈடுபட்டது உறுதியானது. ஆட்டோவில் பயணித்து இரவில் பூட்டிய வீடுகளை வேவு பார்த்து திருட்டுக்கு தயாராகும் இவர்கள் கேஸ் கட்டிங் மூலம் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து கைவரிசை காட்டி வந்துள்ளனர். அப்படித்தான் ராஜாவின் வீட்டிலும் 40 சவரன் மற்றும் 1/2 கிலோ வெள்ளி பொருட்களை திருடியுள்ளனர். பின்னர் சதீஷ் மற்றும் கோபி ஆகியோர் உதவியுடன் நகைகளை பல்வேறு பகுதிகளில் உள்ள அடகு கடைகளில் வைத்து பணமும் பார்த்துள்ளனர். இவர்களுக்கு சேலத்தைச் சேர்ந்த புஷ்பராஜா உதவியாகவும் இருந்து வந்துள்ளார். பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய இவர்கள் சிறையில் இருந்தபோது ஒருவருக்கொருவர் நட்புடன் பழகி வந்துள்ளனர். பின்னர் வெளியே வந்ததும் கூட்டு களவாணிகளாக உருவெடுத்துள்ளனர். இதனை அடுத்து திருட்டில் ஈடுபட்ட 7 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 36 சவரன் தங்க நகைகள், 1/2 கிலோ வெள்ளி நகைகள் மற்றும் கொள்ளைக்கு பயன்படுத்திய ஆட்டோவையும் பறிமுதல் செய்தனர். நகை கொள்ளையடிக்கப்பட்ட 5 நாட்களில் கொள்ளையர்கள் பிடிபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மகளின் திருமணத்திற்காக சேர்த்து வைத்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் திருடர்கள் பிடிபட்டதுடன் நகைகளும் மீட்கப்பட்ட சம்பவம் பாதிக்கப்பட்டவர்களிடையே நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது.